பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் நிகழ்த்தும் அற்புதங்கள் என்று நாம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், புராணங்களிலும் படித்திருப்போம். ஆனால் நம்முடைய கண் முன்னாலேயே நமது தமிழகத்தில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் அதிசயங்களை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்ளாமலேயே தான் இருக்கின்றோம். அதிலும் ஒரே ஊரில் ஒன்றல்ல, இரண்டல்ல, 5 அபூர்வ அதிசயங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை கேட்டால் உங்களால் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அதில் சில விஷயங்களை சிவபெருமானே நேரில் வந்து நிகழ்த்துவதாக இன்றும் நம்பப்படுகின்றது. அவை என்னென்ன என்று நீங்களும் அறிந்து வியப்பில் ஆழ்ந்து ஆனந்தம் அடையுங்கள். கோவை நகரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது பேரூர் என்ற ஊர். இங்கு மிகப்பெரிய சிவன் கோயில் ஒன்று உள்ளது. சிவனாரின் ஆலயத்தின் பெயர் பட்டீஸ்வரர். எனவே பட்டீஸ்வரம் என்ற அழைப்பின் பேரிலேயே இந்த ஊரும் பிரபலமானது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இங்கு சிவனார் அதீத ஆற்றல் கொண்டவராக அந்த ஊரில் உள்ள எல்லோருக்குமே பாரபட்சமின்றி மறு பிறப்பு இல்லாத முக்தியை வழங்குகின்றார் என்பது மட்டுமல்ல, இன்னும் 5 அதிசயங்கள் இங்கு நடக்கின்றன. அவை என்னென்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. கல்லாகும் எலும்புகள். 2. இரவாத பனை. 3. முளைக்காத புளியமரம். 4. புழுக்காத சாணம். 5. வலது காது தூக்கி இறத்தல். முதலில் எலும்புகள் எப்படி கல்லாக மாறுகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஊரில் இறந்து போனவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின்பு மற்ற எல்லா ஊர்களைப் போலவே இங்கும் எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுவார்களாம். அப்படி விடப்படுகின்ற எலும்பு துண்டுகள் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே இந்த எலும்புகள் யாவும் கல்லாக மாறிவிடுமாம். இந்த அதிசயம் தொடர்ந்து பல 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக இந்த ஊரில் வாழும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அடுத்ததாக இரவாத பனை. பொதுவாக பனை மரம் எவ்வளவு காலம் வரை இருக்கும்? அதிகபட்சம் 100 முதல் 120 வரை இருக்கலாம். ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோயிலில் பல 100 ஆண்டுகளாக ஒரு பனை மரம் இருக்கிறது. அதுவும் இளமையாகவே இருக்கிறதாம். கடும் கோடையில் கூட சிறிதளவு கூட இந்த பனை மரம் வாடி போகாதாம். பேரூர் பட்டி விநாயகர் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள இந்த பனை மரத்தை இன்றும் காண முடிகிறது. அந்த பனை மரத்துக்கு பூஜையும் தினமும் நடத்தப்படுகிறது. அடுத்ததாக முளைக்காத புளிய மரம். பனைமரம் மட்டும் இல்லைங்க, இந்த பட்டீஸ்வரர் கோயில் வளாகத்தில் ஒரு பெரிய புளிய மரமும் இருக்கிறது. அதில் சீசன் சமயங்களில் புளியம் பழங்கள் காய்த்து தொங்குமாம். இதில் என்ன அதிசயம்? அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் கூட அவை முளைக்காதாம். இந்த புளிய மரம் கூட அந்த கோயிலில் உள்ள சிவனின் முக்தி பெற்றே மறுபிறப்பில்லாமல் இருப்பதாக ஓர் ஐதீகமும் உண்டு. அடுத்ததாக புழுக்காத சாணம். பட்டீஸ்வரம் கோயிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடு மாடுகள் கோவில் வளாகத்துக்குள் வந்து மேய்ந்து கொண்டு இருக்குமாம். அப்படி மேய்ந்து கொண்டு இருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் கூட அப்படியே இருக்குமாம். கோடை காலத்தில் அவை காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர்காலத்தில் ஈரமாக இருக்கும் சமயங்களில் கூட அந்த சாணங்கள் புழுத்து போகாமல் இருக்குமாம். அந்த சாணங்களில் புழு உற்பத்தியே ஆகாதாம். இது மிகவும் அதிசயம்தானே. அடுத்ததாக வலது காது தூக்கி இறத்தல். பேரூரில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடியேதான் இருக்குமாம். இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படியாகும்?
என்று கேட்கலாம். ஆனால் காலம் காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடியேதான் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் இந்த ஊரில் இறந்து போகின்றவர்கள் அனைவரும் மறு பிறப்பு இல்லாமல் முக்தியை அடைகின்றார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஏனென்றால் இறந்து போகின்றவர்களின் காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து நமச்சிவாய என்று சொல்லி மறுபிறப்பு இல்லாத முக்தியை வழங்குகின்றார் என்பது காலம் காலமாக கூறப்படும் ஐதீகமாகும். இத்தனை அதிசயங்களையும் தினந்தோறும் நடத்தும் இடம்தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில். ஓம் நமச்சிவாய, சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம்.